இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை சீரியலில் ரொம்ப விறுவிறுப்பான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பல்லவன் மற்றும் காயத்ரியை பற்றி பார்ப்போம். இவங்க 2 பேரும் காலேஜை கட் பண்ணிவிட்டு ஜாலியாக சினிமாவுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தற்செயலாக சோழனை பார்க்குறாங்க. சோழனை பார்த்து பல்லவன் பதறி போய் காயத்ரியை கூட்டிகிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு. காயத்ரி கேட்குறாங்க, ஏன் உங்கள் அண்ணனை பார்த்துட்டு இப்படி ஒளியிறீங்க? அதுக்கு காயத்ரி கிட்ட பல்லவன் சொல்கிறாரு, பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது, இப்போ அவரை பார்த்தா தேவையில்லாத கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சமாளிச்சுட்டு காயத்ரியை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கிளம்புறாங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வானதி ரொம்ப ஹாப்பியாக பாண்டியனோட கடைக்கு போகிறாங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா இன்றைக்கி என்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம பாண்டியன்கிட்டையும் சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோடு வராமல் ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் அதுக்கு அதான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வருவாங்களே, நான் எதுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாளிப்பை போட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம வானதி. கடைசியில் நம்ம நிலா மற்றும் சோழன் தாங்க. இதுதாங்க இன்றைக்கி எபிசோட்லேயே ரொம்ப சீரியஸான பகுதி. சோழன் ரொம்ப அக்கறையாக நிலாவுக்கு பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாயந்தரம் பொண்ணு பார்க்க போகிறோம்ல, இந்த பூன்னு கொடுக்க வராருங்க. ஆனால் நம்ம நிலாவோ செம கோவத்தில் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சோழன் என்னவோ நிலா தனக்கு லவ்வை சொல்ல போகிறாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு ஜாலியாக உள்ளே போனாருங்க. ஆனால் அங்கே நிலா வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் என் ஃபோனை எடுத்து ராகவுக்கு மெசேஜ் பண்ணீங்க, என்னை ஏன் திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி கதறாங்க. சத்தம் கேட்டு சேரன் உள்ளே வந்ததும் நிலா தன் மனசில் இருக்கிற மொத்த வேதனைகளையும் கொட்டிட்டாங்கங்க. பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் சேரனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் இந்த வீட்டுக்கும் இவருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டுட்டு கிளம்பிடுவேன்னு நிலா சொல்லும்போது சோழன் அப்படியே அதிர்ச்சியில் ஆடி போயிடுறாருங்க. இப்போ போனால் இந்த வீடு பொம்பளை தங்காத வீடுன்னு கெட்ட பேர் வந்துடும், அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கேன்னு நிலா சொன்னதும் அந்த வார்த்தைகளை கேட்டதும் நம்ம பாண்டியன் மனம் உடஞ்சி போயிட்டாருங்க. எபிசோட் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாண்டியனை காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நிலா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு பாண்டியனும் சேரனும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறாங்களான்னு கூட தெரியலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நிலா எடுத்த இந்த முடிவு சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை சோழனை மன்னித்து அவரோட சேர்ந்து வாழணுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.